பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனுதின வாழ்வின் மன்னாவின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்துக்கு நேராக திருப்பி கொண்டு அதில் 13வது வசனத்துக்கு நேராக நாம் திருப்பி கொள்ளுவோம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனாலே சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது என்று சொல்லி அருமையான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபதேசிக்கிறார். இது விசுவாசிகள், தேவனை இயேசுவை பின்பற்றுகிற விசுவாசிகள் உப்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் உப்பை பயன்படுத்துகிறோம். நம்முடைய அனுதின வாழ்வில் நம் சமையலில் நாம் உப்பை பயன்படுத்துகிறோம். உப்பு போடுகிற போது தான் அந்த குழம்புக்கு சாரத்தை ஏற்றி கொடுத்து சுவையை கொடுக்கிறதா இருக்கிறது. உப்பு வெண்மையை குறிக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இப்படிப்பட்டதான அந்த உப்பு பரிசுத்தமாகவும் சுவையாகவும் உள்ளதாக இருக்கிறது. இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னவாயிருங்களாம்? நீங்கள் பூமிக்கு உப்பாயிருங்கள். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருங்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனாலே சாரமாக்கப்படும்? சாரம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்துவ வாழ்க்கையிலே சுவையுள்ளவர்களாக, அது ஒரு அர்த்தம் உள்ளவர்களாக, வெண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மற்ற ஜனங்களுக்கு நாம் ஒரு பரிசுத்தம் உள்ளவர்களாக, ஒரு சுவை தரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்தில் ஆண்டவராக இயேசு சொல்கிறார். அதே மார்க்கு சுவிசேஷ புஸ்தகத்திலையும், லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் மார்க்கு 9:50 லூக்கா 14:34-35 சொல்லப்படுகிறது. லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்தில் நாம் பார்க்குறோம். லூக்கா சுவிசேஷ புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 34-35 சொல்லுது, உப்பு நல்லது தான். உப்பு நல்லது. நம்ம எந்த ஒரு காரியத்தையும் உப்பை பயன்படுத்துகிறோம், அது நல்லது. உப்பு சாரமற்று போனால் எதனாலே சாரமாக்கப்படும்? அது நிலத்திற்காகிலும் எருவுக்காகிலும் உதவாது. எதற்குமே அது என்னாகாது? உதவாது. அதை வெளியே கொட்டப்படுவார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி, அதாவது ஒன்றுக்கும் உதவாத நம்ம எங்கே குப்பையில் கொட்டுவோம். அதை போல் நாம் சாரமற்று போனால், நாம் சுவையுள்ளவர்களாக, வெண்மை உள்ளவர்களாக இல்லை என்றால், குப்பையோடு குப்பையாக கொட்டுவதற்கு உதவும்படிக்கு வேறு ஒன்றுக்கும் அது உதவாது. லேவியராகமம் புஸ்தகம் லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. லேவியராகமம் 2:13 இப்படி சொல்லுகிறது, நீ படைக்கிற எந்த போஜன பலியிலும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. லேவியராகமத்தில் ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை, நீ படைக்கிற எந்த போஜன பலியிலையும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைய விடாமல், போஜன பலியிலே அதை குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக என்று சொல்லிப்பார். தேவன் உப்புக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறார். உப்பு அது வெண்மையானது, அது சுவை தரக்கூடியது. அவருடைய உடன்படிக்கையின் உப்பை போஜன பலியிலே குறைவில்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நாம் ஹோட்டலில் சாப்பிட போகிறோங்கிறோம், அல்ல வீட்டில் சாப்பிட்றோம், உப்பு இல்லை என்றால் மூஞ்சியை சுளிக்கிறோம். ஏன்னா அதில் சுவை இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்துவ வாழ்க்கையில் சுவையுள்ளவர்களாக, வெண்மை உள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். இது கிறிஸ்துவர்களுக்கு, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு, கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை பின்பற்றுகிறவர்களுக்கு, கிறிஸ்துவாய் வாழ்கிறவர்களுக்கு உப்பை போன்ற வெண்மை உள்ளவர்களாகவும் சுவை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த இடத்துல தேவன் சொல்லுகிற காரியம், அதாவது உப்பு எப்படி